வணக்கம் ஐபோன். இன்றைக்கு என்ன சுமந்திரன் இந்திய தூதரோடையும் பிரான்ஸ் தூதரோடையும் என்ன பேசினார், யாருக்காக பேசினார், அவரை யார் பேச வச்சது, அல்லது யார் என்னத்துக்காக பேசினார், இவர் யார் சார்பாக பேசினார், இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, இவருக்கு இந்த அதிகாரம் இருக்கா, தமிழ் மக்கள் சார்பாக பேசினாரா, இல்லாட அவர் தனிப்பட்டு சந்திப்பா என்னென்று எங்களுக்கு தெரியாது. இதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். என்னண்டா, தமிழ் மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு பாரிய அளவில் அநீதி இழைக்கப்பட்டது. அந்த அநீதிகளுக்கு எதிராக சாத்வீக ரீதியில் போராடி அது இயலாமல் போகத்தான் 1977 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு அமைய அதில் தந்தை செல்வா சொல்கிற இனி கடவுள் தான் தமிழ் மக்களை காப்பாற்றுவோம்னு சொல்லி தமிழீழந்தான் தமிழர்களுக்கான ஒரே தீர்வுன்னு சொல்லி தந்தை செல்வார். கடவுளுக்காக காப்பாற்றுறன்னு பிறகு சொன்னது. அப்போ அதில் நின்று கேட்டுக்கொண்டு ஆக்கள் தான் இந்த இளைஞர்கள் ஆயுதமேந்த ஆரம்பித்து அதில் தலைவர் பிரபாகரன் ஒரு ஆள். அப்போ இந்த போராட்டம் ஆரம்பித்து கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக போய் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பணத்தை கொடுத்து சரீர உதவி செஞ்சு போராளிகளை அனுப்பி போராடி இறுதியில் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போராட்டம் தோற்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் தோற்பதற்கும் பிரதான காரணமே தமிழரசு கட்சி தான். ஆரம்பித்தது இளைஞர்களை உசுப்பேத்தி ஒரு அந்த நேரம் தமிழீழந்தான் தனியரசன்னு சொல்லாமல் அதை ஒரு சாணக்கியமாக கையாண்டு இந்தியாவோடையோ மற்ற நாடுகளோடு பேசி இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தோட பேசி ஒரு சாதாரண ஒரு தனிநாடு அற்ற ஒரு சாதாரண தீர்வுக்கு கொண்டு போயிருக்கலாம். அவங்கள ஒரு திறமை வாய்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தால். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட சுயநலத்துக்காக அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்காக தமிழீழந்தான் தமிழ் மக்களுக்கு இறுதி தீர்வு இனிமேல் என்று சொல்லி தமிழ் மக்களோட வாக்குகளை பெற்று எதிர்கட்சியில் போய் அமர்ந்து என்ன செஞ்சாங்க, அமுதலிங்கம் எதிர்கட்சி தலைவரான. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பிறகு இந்த போராட்டம் ஆரம்பித்து சிறுக ஆரம்பித்து பல தியாகங்களுக்கு மத்தியில் போய் கடைசியில் இந்த போராட்டம் முள்ளிவாய்க்கால முடிவடைஞ்சு. இன்றைக்கு அந்த போராட்டம் தமிழ் மக்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சாத்வீக ரீதியாக போராடி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக தமிழ் மக்கள் சார்பாக போட்டியிட்டு பலர் பாராளுமன்றத்தில் இருக்கணும். அதில் தமிழரசு கட்சியும் உண்டு. காலங்காலமாக தமிழரசு கட்சி சம்பந்தன் காலத்திலையும் அதுக்கு பிறகும் இப்பையும் காலங்காலமாக தமிழரசு கட்சி தமிழ் மக்களை ஏமாத்துகிற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டிருக்கு. அப்போ உசுப்பேத்தி வாக்கு பெற்று பார்லிமெண்ட்டு போனவே இப்போ தமிழ் மக்களை ஏமாற்றி திரும்பவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கனவு காண்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. நான் என்ன கேட்குறேன்டா, இப்போ மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரன் யார் சார்பாக இந்திய தூதரோடையும் பிரான்ஸ் தூதரோடையும் பேசினவர், அவர் இவை 2 பேரோடையும் என்ன பேசினவர்? சாணக்கியனும் சுமந்திரனும் தமிழரசு கட்சிய தலைவர்கள் செயலாளர்களா, அல்லது தமிழ் மக்கள் சார்பாக பேசுகிறதுக்கு இவர்களுக்கு தமிழரசு கட்சி அனுமதி கொடுத்ததா என்ற கேள்வியை தான் நான் கேட்குறேன். தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு செல்லா காசாக போய்கொண்டிருக்குது. காரணம், உள்கட்சி பூசல். அது ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவான, அதாவது உளப்பூர்வமான ஒரு சிந்தனை கொண்ட கட்சி அல்ல. அது பலர் இருந்தார்கள். நடராஜா ரவிராஜ் தமிழ் குடிந்து அவங்க ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். அவங்க உண்மையாக பேசினபடியே தான் அவங்க உயிரோடு இல்லை. ஆனால் இடக்கு முடக்கா பேசி குதிரை ஓட்டம் ஓடி அவங்களோட சேர்ந்து பிஸ்கி அடித்து பாட்டியலில் இந்திய தூதரகத்தோடையும் போய் சந்தித்து அடிக்கடி இருந்தால்தான் சம்பந்தன் இப்போ இவரை ஆரம்பிச்சிருக்கிறார். எங்களை கேள்வி என்னென்னா, தமிழ் மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? தமிழ் மக்களுக்காக நீங்கள் இந்திய தூதரோட என்ன பேசினீங்க? இந்தியா திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து எங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன? இந்த வரைக்கும் 2009 வரைக்கும் அதுக்கு பிறகு இந்த வரைக்கும் இந்தியா எங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன? இந்தியா எங்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கு. இந்தியாவை நாங்கள் இன்றைக்கும் நான் நம்புகிறோம். இன்றைக்கும் அது எங்களோட நேச சக்தி தான். ஆனால் இந்தியா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு உளப்பூர்வமாக? 1987 ஆண்டு இந்துலங்கா ஒப்பந்தத்தை கொண்டு வந்து
அந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து வடகிழக்கு இணைச்சு ஒரு மாகாண சபையை உருவாக்குறோம்னு வந்தவை. இந்தியா அமைதி காக்கும் படையாண்டு இலங்கைக்கு வந்து என்ன செஞ்சவ அட்டூழியம். இந்தியா அமைதி காக்கும் படையாண்டு இங்கே வந்தது யுத்த டாங்கிகளோடையும் பீரங்கிகளோடையும் ஆட்லரிகளோடையும் யுத்த விமானங்களோடையும் தான் இங்கே வந்தவை. சரியா? இரும்பு போட்ட தொப்பியோட இங்கே வந்தவை. வந்து எங்களோட வீடுகளுக்குள்ளேயும் எங்களோட சந்திகள்லையும் எங்களோட கிரவுண்டுகள்லையும் எங்களோட பாடசாலைகள்லையும் எங்களோட ஆலயங்கள்லையும் கேம்ப் அமைச்சிருந்தவை சட்டவிரோதமாக. அதாவது தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் செய்தவை. பல கற்பழிப்புகள், பல கொலைகள், தமிழ் மக்களுக்கு எதிரான சக்திகளை தூண்டிவிட்டதும் அவைகளை போஷித்து வளர்த்ததும் தான் இந்தியா செய்தது. பிறகு இந்தியா தொடர்ந்தும் 2.5 வருஷமாக அந்த யுத்தம் நடந்து பிரேமதாசா தலைவருடைய தேசிய தலைவருடைய ஒப்பந்தத்துக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவை வெளியேறி சென்று பிரேமதாசாவால் அவர் வெளியேறு. அது பிரேமதாசான்ற தேர்தல் வாக்குறுதி சிங்கள மக்களுக்கு கொடுத்த. நான் வந்த உடனே வேற வெளியேற்றி அவை அவமானப்பட்டு போனவை. பிறகு ராஜீவ்காந்தின் கொலை அது இதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகும் இந்தியா தாங்கள் விட்ட பிள்ளையை உணரையில் தொடர்ந்தும் 2009 வரைக்கும் பல தில்லுமுள்ளுகளை செய்தது. இந்தியா தான் மாத்தியாவை பயன்படுத்தி தலைவரை கொண்டு இந்த போராட்டத்தை சிதைச்சு தனக்கு வேண்டிய பொம்மைகளை நிறுவுறதுக்கு முயற்சித்தது. போராட்ட சக்திகளை தனக்கு வேண்டிய பொம்மைகளை நிறுவுறதுக்கு முயற்சித்தது. அதுக்கு முதல் பல இயக்கங்களை கையாண்டு அவை 85க்கு பிறகு தடை செஞ்சு அவை பிறகு ஜனநாயக நீரோட்டம்னு சொல்லி அவை பல கொலைகளையும் செய்து கொண்டு அவை இருந்து இப்பையும் செல்வன் அடைக்கலநாதன் வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்கு தானே. இப்போ அது உண்மை போய் மக்களுக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஆக்கள் தான் இந்தியா கையாண்டது. இன்றைக்கு திரும்பவும் இவ்வளோ காலமும் சம்பந்தனை கையாண்டு கடைசியில் சம்பந்தனை இந்தியாவில் படுத்திருந்தவர் 2009ஆம் ஆண்டு யுத்த காலத்தில் எந்த விதமான தமிழ் மக்களுக்கு ஆதரவான எந்த விதமான அறிக்கைகளையோ எந்த விதமான ஒரு கோரிக்கைகளையோ உலக நாடுகளுக்கோ யாருக்குமே விடையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினதே தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு சர்வதேசத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் இந்தியாவுக்கும் வெளிப்படுத்துறதுக்காக. ஆனால் சம்பந்தன் போய் இந்தியாவில் படுத்து கிடந்தவர். இப்போ அவர் போன பிறகு இப்போ சுமந்திரன் வலிக்கிட்டு இருக்கார். சுமந்திரன் ரகசியமாக போய் தூதுவர்களை சந்திக்கிறார். தமிழ் மக்களுக்கு தான் என்ன சந்தித்தேன், தான் என்ன பேசினேன்னு சொல்லி வெளியில் வந்து சொல்கிறேன். விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை போன நாட்களில் அந்த காலங்களில் ஒவ்வொரு நாடுகள்லையுமே என்ன பேசணும்னு சொல்லி பத்திரிகையாளர் கூப்பிட்டு தாங்களெல்லாம் விளக்கம் கொடுத்து தான் வீட்டை போகிறது. அவங்களோட போராட்ட அமைப்பை ஒரு ஆயுதம் தாங்கி அமைப்பை ஒரு பலமாக இந்த அமைப்பை இருந்து கொண்டும் மக்களுக்கு உண்மையாக இருந்தோம். ஆனால் இந்த அரசியல் செய்கிறோம், ஜனநாயக ரீதியாக செய்கிறோம், நாங்கள் என்ன வலதுசாரிகள் கொள்கை கொண்டாக்கள்னு சொல்லி கொண்டு இவை என்ன செய்யணும்டா வெள்ளை வட்டியை கட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான சதிகளை இன்னமும் செய்து கொண்டிருக்கணும். இதுதான் எங்களுக்கு இருக்கிற இப்போ சந்தேகம். இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு நல்ல காரியங்கள் பல செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அனுர அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் சுமந்திரனுக்குமான சாணக்கியனுக்குமான சந்திப்பு என்ன, எதற்காக அந்த சந்திப்பு நடந்தது? பிரான்ஸ் தூதரோடு இவங்க என்ன பேசினாங்க? அமெரிக்கா வந்து பல பிளே இங்கே வந்து பெரிய கேம் எல்லாம் ப்ளே பண்ணது. அது சரி வரையில் ஏகேடி வந்துட்டார். இந்தியா பல கேமை ப்ளே பண்ணி கடைசியில் 7ஆம் கட்டத்தில் ஏகேடியை கூப்பிட்டு கதைச்சி அவரும் வந்துட்டார். இப்போ இந்தியாவுக்கு வேண்டிய காரியங்களையும் செய்யலாமல் இருக்குது, அமெரிக்காவுக்கு வேண்டிய காரியங்களையும் செய்யலாமல் இருக்குது. அது அமெரிக்கா எப்பயும் தான் நேரடியாக காரியங்களில் தலையிடுறதில்லை. அமெரிக்கா எப்பயுமே தன்னுடைய நேச நாடுகளை வச்சு தான் தன் காரியங்களை நகர்த்துறது. சுவிட்சர்லாந்து, நோர்வே, பிரான்ஸ் இந்த மாதிரி ஸ்காண்டினேவிய நாடுகளை வச்சு தான் தன் காரியங்களை நகர்த்துறது. அதே நேரம் இந்தியா தூதுவர்களூடாக தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்கிறார்கள் இந்த கட்சிகளை சந்தித்து மண்டையை கழுவி தங்களுக்கு வேண்டிய காய்களை நகர்த்தி அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறதுக்கோ தங்களுடைய காரியங்கள் நிறைவேறதுக்கு தான் இந்த காரியங்களை செய்கிறது. வடக்கு கிழக்கு இன்றைக்கு வந்து வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக இந்த அரசாங்கத்தை நம்புகிறாங்க, மலையக மக்களும் நம்புகிறாங்க. ஆக இந்தியாவுக்கு இப்போ ஒரு சங்கடம் இருக்குது. தங்களை மீறி தங்களை கையை விட்டு இந்த வடக்கு கிழக்கு போயிடுமோ என்ற சங்கடத்தில் இப்போ இந்த சாணக்கியன் சுமந்திரனாக்களை கூப்பிட்டு கதைச்சி அவையிட்ட சொல்லி ஒரு ப்ரெஷரை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இந்த நிலைமையிலையும் இந்தியா உணரையில் தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், நாங்கள் உளப்பூர்வமாக செய்யணும்னு சொல்லி நினைக்கல. தங்களுக்கு கைவீறி வடக்கு கிழக்கு போகுதுன்னு சொன்ன உடனே நினைக்க தான் இப்போ தமிழ் மக்கள் பூரண ஆதரவு இல்லாட்டும் பெருமளவான ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது.
அப்போ இந்த அரசாங்கத்தின் பக்கம் தமிழ் மக்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதை இவ செய்ய இப்போ ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இவ என்ன போய் பேசினோம்னு சொல்லி வெளியே வந்து சொல்கிறேல, இந்தியாவும் அதை சொல்கிறேல. அப்போ தமிழ் மக்களுக்கு விரோதமாக தான் இந்தியா செயல்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களுக்கு விரோதமாக தான் செயல்படுது. இந்த தமிழரசு கட்சி இவ்வளவு தூரம் தோல்வியடைஞ்சு, இவ்வளோ தூரம் சுமந்திரன்லாம் தோல்வியடைஞ்சு போகிறதுக்கான காரணம் அவரோட நேர்மையின்மை. தமிழ் மக்களுக்கு உண்மையாகவே செயல்படையில்லை. ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம் என்னென்னு சொன்னால், இவன் இந்தியாவோடையும் பிரான்ஸோடையும் என்ன பேசினவே. அடுத்தது இந்தியாவை இறுதி யுத்த காலத்திலையும் தலைவர் பிரபாகரன் நாங்கள் நேச சக்தின்னு சொன்னவர், இந்தியாவுக்கு எதிராக செயல்படையில். அப்பையும் இந்தியா அதை காது கொடுத்து கேட்கல. திருப்பி மஹிந்த ராஜபக்ஷ வந்த பிறகும் இந்தியா மஹிந்த ராஜபக்ஷ வச்சு எதாவது செய்யலாம்னு பார்த்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவும் பெரிய அளவில் இந்தியாவுக்கு சார்பாக போகல, அவர் சீனாவுக்கு சார்பாக போனார். பிறகு ரணில் வந்த பிறகு பார்த்தார், மைத்திரி வந்த பிறகு பார்த்தார், அவங்களும் பார்த்தாங்களோ அதுவும் சரி வரையில். அவங்கள யாரை கொண்டு வரலாம்னு யோசிச்சு கொண்டு கேட்குதான் சஜித்தையும் ரணிலையும் ஒன்று சேர வைக்கிறதுக்கு முயற்சிச்சோம். அப்பயும் அது சரி வரையில். இப்போ எப்படியாவது மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள்லாம் சேர்ந்து அனுராகுமார திசாநாயகா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதானின்ற ப்ராஜெக்டும் போயிட்டுது. இப்போ வடக்கு கிழக்கிலையும் தங்களோட ப்ரெஷரை பயன்படுத்தி ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. ஆகவே தான் மக்கள் ஆதரவு பெற்ற இந்த அரசாங்கத்தை இன்னும் ஒன்றுமே செய்யலாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி காரியங்களில் நகர்த்தி இந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு கதைச்சி தாங்களை ஏதாவது செய்யலாமா, மாகாண சபையை தங்களுக்கு சார்பானவர்களை நிறுத்தி பிடிச்சி மாகாண சபையில் தங்களோட பொம்மை ஒன்று வச்சுக்கொண்டு வடக்கு கிழக்கு தங்களோட கொண்டோலில் வச்சிருக்கலாமான்னு யோசிக்கிறாங்களே தவிர தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும், தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு, தமிழ் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, தமிழ் மக்களுக்கு இருக்கிற குறைகள் என்ன, தமிழ் மக்கள் இழந்தவைகள் என்ன, தமிழ் மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்னன்னு சொல்லி இந்தியா நினைக்கல. இந்தியா தனக்கு எப்பயுமே அப்போ இருந்து இந்தியா தனக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்குத்தான் இந்த தமிழ் கட்சிகளையும் தமிழ் இயக்கங்களையும் பயன்படுத்தினார். ஆனால் விடுதலை புலிகள் விதிவிலக்கு, அவங்கள அதுக்கு சார்பாக போகலை. அதால் தான் அவங்களை அழிச்சொழிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவை இந்தியா கொடுத்தது. ஆகவே தான் சிங்கள மக்களோட நாங்கள் இன்றைக்கு நட்புறவு ரீதியாக ஒரு நல்லுறவை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு, சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இடையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த காலத்தில் தமிழ் மக்களும் நிம்மதியாக வாழ்கிறாங்க, சிங்கள மக்களும் நிம்மதியாக வாழ்கிறாங்க, முஸ்லீம் மக்களும் நிம்மதியாக வாழ்கிறாங்க. இந்த காலத்தில் இந்த அரசாங்கத்தின் இந்த இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற காலத்தில் இப்போ என்னத்துக்காக இவங்க இந்த சந்திப்புகளை நடத்துகிறாங்க, இப்போ என்ன தேவை இருக்குது, அப்படி என்ன தமிழ் மக்கள் இவங்க செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இவங்க தெளிவுபடுத்தணும். இந்த இரு பகுதியும் தெளிவுபடுத்தணும். ரைட், அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதே நேரம் அரசாங்கத்துக்கும் ஒரு கடப்பாடு இருக்குது. இந்த சந்திப்புகள் இந்த இந்த இதுகள் எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கணும். ஏன்னா இந்த நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, இந்த நாட்டுக்குள்ளே ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துறதுக்கோ, அல்லது ஈஸ்டர் தாக்குதல் மாதிரி ஒரு தாக்குதலை திருப்பி நடத்துறதுக்கோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு குழப்பங்களை இன்ன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கோ ஏதாவது இடம் இருக்குது. ஆனால் இந்த அமைதியாக போய்கொண்டு ஜாப்பான் அரசாங்கமும் அமைதியாக தான் போய்கொண்டு இருந்தது, அதில் ஒரு குழப்பம் வந்தது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தையும் ஒரு குழப்பத்துக்கு உண்டுன்றதுக்கு ஆறாவது சதி செய்யலாம். ஆனால் ஆனபடியாக இந்த ஆட்கள் எல்லாம் சந்திக்கிற ஆட்கள், போராட ஆட்கள் எல்லாரையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுதான் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா இந்த அமைதியை பாதுகாக்கணும், இந்த நாட்டில் இருக்க ஒற்றுமையை பாதுகாக்கணும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை இருக்குது, தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைன்னு தீர்க்கப்படையில்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதை தீர்க்கிறதுக்கு உளப்பூர்வமாக இந்தியாவோ வேறு நாடுகளோ வருமாக இருந்தால் நாங்கள் அதை தாராளமாக வரவேற்கிறோம். நாங்கள் அதுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு அமைதியான சூழல் இருக்குது. இந்த அமைதியான சூழலில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தான் நீங்கள் தீர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு ஏதாவது அமைதியின்மை ஏற்படுத்துறதுக்கு, இல்லாட்டி ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு, இல்லாட்டி அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறதுக்கு முயற்சித்தா நாங்கள் அதை விட மாட்டோம். நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் இதை கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சகல நியூஸ்களையும் சகல இதுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துக்கிறோம். தமிழ் அரசு கட்சி தமிழ் மக்களுக்கு உண்மையாக இல்லைன்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் இப்போ இருக்கிற எம்பிமார் வாரத்துக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அதுதான் உண்மை. தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்த ஸ்ரீதரனை முடக்கி போட்டு இப்போ நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கணும். ஆகவே உண்மையான கட்சியாக தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சி என்றைக்கு இருக்கோ அன்றைக்கு தான் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை நம்புவாங்க. நன்றி, வணக்கம்.